الحمد لله. الحمد لله قدم من شاء بفضله وأخر من شاء بعدله. لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله. هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب. من اهتدى به ما ذل ومن اتقاه ما زل ومن اعتز به عبا ذل ومن طلب غناه ما قل له الكبرياء والجبروت والزوجة. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய இல்லத்துல வெள்ளிக்கிழமை கடமையாக்கப்பட்ட குறிப்பாக்கப்பட்ட அமலை நிறைவேற்றுறதுக்கு நாம தான் இங்க ஒன்று இருக்கிறோம். நம்முடைய இந்த அமலை பாதிக்காத வகையில என்னென்ன முன்னெடுப்புகளை செய்யணுமோ அந்த முன்னெடுப்புகளோடு உட்கார்ந்தா நல்லா தூங்கிடாம. ஏன்னா ரொம்ப ராகத்தான இயற்கை சூழல், நல்ல காத்து, ஜன்னல்லாம் இறக்கப்பட்டிருக்கிறதுனால நல்ல அழகான வருட காத்து அடிக்குது. அப்படி சொக்கி கோல்வா வடிகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இபாதத்தை நாசமாக்கிறார். சின்ன நேரம் தான் ஜுமா. அன்பானவர்களை, நம்ம தொடரா சந்தோஷமான நாள் பல நாள் பார்த்தோம். ஒரு ரமலான், ஒரு நோன்பெண்டா ஒரு மூமினுக்கு சந்தோஷமான நாள். அந்த நாளை கடந்துட்டோம். இரண்டு சந்தோஷமான மகிழ்ச்சியான தினங்கள், ஈதைன் அப்படிங்கிற ஒரு ஈதெல்லாம் அடைஞ்சிட்டோம். ஆனா இப்பெல்லாம் வாழ்க்கையில பெரிய சந்தோஷமான நிகழ்வு நடந்தாலும் அந்த சந்தோஷமான நிகழ்வை செலிப்ரேஷன் செய்யற முறை இருக்குல்ல, மார்க்கம் வரையறுக்கப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் நிலை இருக்கு. அந்த கொண்டாட்ட மனநிலைங்கிறது நம்மிடத்துல பெரிதும் குறைஞ்சிருச்சு. ஒரு பெரிய ஆனந்தமான ஒரு விஷயம் வாழ்க்கையில எல்லாம் அரங்கேற்றினாலும் ஒரு ஸ்மைலு, ஒரு சின்னதா ஒரு சந்தோஷம் காட்டிட்டு போயிடும். அந்த நல்ல ஒரு போஷாக்கான ஒரு சந்தோஷமான நிகழ்வோ என்ன சஜிதத்து சுக்குர் என்கின்ற சஜிதாவுக்கான சுக்குருக்கான சஜிதா செய்யறதோ ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கிறது எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு வாழ்க்கை சலிச்சு போற மாதிரி நம்மள சிலர்கள் இருக்கும். அதுக்கு காரணம் பல காரணங்களை உளவியல் ரீதியாகவும் வகுக்க முடியும். மார்க்கமும் பல உளவியல் சார்ந்து மார்க்க நிலைகளை ஒப்பிட்டு சொல்லுது. அதுல முதன்மையான விஷயம் என்னன்னா, நம்மட கல்வில தேவையற்ற சேகரிக்கப்பட்ட கவலைகள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷமான நிகழ்வாடல் நடந்தாலும் அதை செலிப்ரேஷன் மோடுக்கு போகாம ரொம்ப உனக்கு என்ன கொண்டாட்டம் மனநிலை, உனக்கு என்னப்பா கொண்டாட்டம், உனக்கு என்ன சந்தோஷம், நீ அதை நினைச்சுப்பாரு, இதை நினைச்சுப்பாரு, இந்த கவலையை நினைச்சுப்பாரு, போன வருஷம் ஒரு ரோட்ல அசிங்கப்பட்டல அதை நினைச்சுப்பாரு அப்படின்ட்டு தேவையற்ற மனப்பதிவுகள் சேர்ந்திருக்கிற கவலைகள் இதெல்லாம் நம்மள சந்தோஷமா இருக்க வர்றது இல்லை. ஏன் இந்த கவலைகள் நம்ம கல்வில இருதயத்துல தேங்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பரஸ்பரம் நம்ம நிறைய பேர் இல்ல, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம்னா அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட முடியும். ரொம்ப சகஜமா தர்பியத் முறையிலே போயிடலாம். கவலைகள் தேங்குறதுக்கான காரணம் என்ன, அது என்ன நம்ம கண்டறியணும். ஆனா தேங்கி இருக்கு கல்வில நிறைய கள்ள சிரிப்பாய் போச்சு, கடமையான சிரிப்பாய் போச்சு, கடமைக்காக சில செயல்பாடுகளை செய்து போறது மாதிரியான ஒரு பாண்டாகி போச்சு. உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சிரிப்பு, உண்மையான அன்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு. காரணம் தேங்கி கிடக்கிற கவலை. இந்த கவலை ஏன் தேங்குது, என்னத்துக்காக தேங்குதுன்னா, அன்பானவர்களை ரப்புல் ஆலமீன் உலக வாழ்க்கையை பேலன்ஸான படைச்சிருக்கிறார். குர்ஆனை பாத்தீங்கன்னா இந்த என்ன நீங்க கஷ்டத்துக்கு ஒரு இலகு இருக்குங்கிறது குர்ஆனுடைய நெடிகளும் பாத்தீங்கன்னா மன்ஹி நஃபி அப்படிலாம் சொல்லப்படும். லா தஹ்சன் லா தஹ்சன்
குர்ஆன்ல பல இடங்கள்ல என்ன நீங்கள் கவலைப்பட மாட்டாங்க, துக்கப்பட மாட்டேன்னு குர்ஆன்ல பல இடங்கள்ல இருக்குது. ஆனா கவலை தேங்கி என்ன காரணம்? இந்த கவலையை உண்டாக்குறவன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சு கொள்ளும். இந்த கவலையை உண்டாக்குறவன் செய்தான். முதலாவது பல காரணிகளை மார்க்க வகுத்து தருது. கிட்டத்தட்ட 20 நான் மட்டுமே தொகுத்து நம்ம வச்சிருக்கிற 20-25க்கு மேல காரணிகள் இருக்கு இந்த கவலை தேங்குறதுக்கான காரணி. ஆனா முதலாவது ஷைத்தான் எதுல முதல்ல கவலையை உண்டாக்குறான், ஷைத்தானா உருவாக்குறான். அது பெரிய சப்ஜெக்ட். நான் அந்த வசனம் ஹதீஸ்லாம் தொகுத்து கொண்டு அந்த நேரம் பத்தாது. முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் விளக்கி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த கவலை தேங்க வைக்கிறது ஷைத்தான் தாங்க. நம்மளோட சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு பெரிதான மகிழ்ச்சியை ஊட்டாதது காரணம் தேங்கி இருக்கிற கவலை. கவலை ஏன் தேங்குது? காரணம் ஷைத்தான். ஷைத்தான் என்ன செஞ்சு தேங்க வைக்கிறான், அதான் சப்ஜெக்ட். என்ன செய்து ஷைத்தான் நம்மளோட கவலையை தேங்க வைக்கிறான் அப்படின்னா, முதலாவது குர்ஆன்ல ரப்பு சொல்றா, இன்ன ஷைத்தான யஇதுகுமுல் ஃபக்ரு வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. இந்த ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை குறித்து பயமுறுத்துறான் அப்படின்றது. இந்த உலகத்தை குறித்த அளவற்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகள் ஷைத்தான் இடுகிற கவலைக்கான சாப அறிவிப்பு. அளவற்ற எதிர்பார்ப்புகள், தேவையற்ற எதிர்பார்ப்புகள். ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டா, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதாஹா குல்லும் ஃபீ கிதாபின் முபீன். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி, உலகத்துள்ள எல்லாருக்கும் ரிஸ்க நான் கடமையாக்கி போட்டேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா ஷைத்தான் நம்மட கவலை, நம்மட கஷ்டம், நம்மட கவலை தேங்குறதுக்கான நிலையை உண்டாக்குறது முதல்ல ரிஸ்க் பாத்திரத்துல தான் வைக்கிறான். இந்த விஷயத்தை நம்ம முதல்ல பரஸ்பரம் பண்ணி, காரணம் நிறைய இருக்கு. கவலை தேங்குறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. என்ன நல்ல நல்ல கூட்டாளிகளை ஏற்படுத்திக் கொள்ளாமை, என்ன கெட்ட சிந்தனைகளை தவிர்ப்பது, என்ன அதுக்கப்புறமா தவக்குளுடைய நிலை குறைவு, பாவ நிலை அதிகரிப்பு, இதெல்லாம் கவலைகள் தேங்குறது காரணம் நிறைய இருக்கு. சொல்ல முடியாது, நேரம் பத்தாது. ரிஸ்கட பயம் ஏன் நமக்கு வருது? முதல்ல அது என்ன காரணம், அதை தோல் உரிப்போம். சின்ன நேரத்துக்குள்ள ஏன் ரிஸ்க் மேல பயம் வருது? இப்ப என்ன கேள்விண்டா, ரப்புல் ஆலமீன் நம்மளத்தான் பெரிய அழகான படைப்புன்னு குர்ஆன்ல சொல்றான். லக்கது கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனுஷன் உன்னை ரொம்ப அழகா ஜோரா படைச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ரப்புல் ஆலமீன் உலகத்தில் உள்ள எல்லா படைப்பையும் சும்மா படைக்கல, 10ஓட 11 படைக்கல. எல்லாம் துல்லியமா ஒன்றை போல ஒன்று இல்லாத மாதிரி அல்லாஹ் ரொம்ப துல்லியமா தெல்ல தெளிவா படைச்சுக்கிறான். படைச்சிருக்கிறதுலே சிறந்த படைப்பு மனுஷன் நீதாங்கிறான். சும்மா ரதனாகும் அஸ்வல சாபிலின் அடுத்த வருஷத்துல ஒரே அடியை ஒடிச்சு போட்டான். பின்னர் மனிதா உன்னை நான் நல்லா படைச்சிருக்கிற, இருந்தாலும் நீ ஒன்றை என்ன தாடும் ஒன்றை செயல்லாம், நீ தாழ்ந்தவனினும் தாழ்ந்தவனின் தாழ்ந்தவனின் சும்மா ரதனாகும் அஸ்வல் சாபிலின் இஸ்மு தஃப்லீல் என்று அரபுல சொல்லுவாங்க இலக்கணம். இஸ்மு தஃப்லீல் என்றா கடுமையிலும் கடுமையிலும் எத்தனை கடுமையானா போட்டுக்கலாம். நீ தாழ்ந்தவனிலும் 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 தாழ்ந்தவனா உடனே நீ மாத்தி கொண்டா நீங்க இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது, ரிஸ்க பத்தி ஒரு உண்மையான மூமின் எப்படி கேள்வி கேட்பான்னா, அத மனுஷா நீ ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு, நீ உலகத்திலே மிகப்பெரிய உயிரினம் என்றா ப்ளூ வேல் என்று சொல்லப்படுற ஒரு திமிங்கலம் வகை, கடல்ல பல ஆயிரம் டன் கணக்கான உடல் அமைப்பு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் உயிரினம். அது ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட சில தாதுக்களை, சில பொருட்களை மாத்திரம், தேர்வு செய்யப்பட்ட உணவை மாத்திரம் ஒரு நாளைக்கு 10 டன் உணவு சாப்பிடலாம். 10 டன் உணவை எடுத்தாதான் அந்த திமிங்கலத்தால ஒரு நாளைக்கு ஓட ஏழும், உயிர் வாழ ஏழும். ஒரு நாளைக்கு 10 டன் உணவை, குறிப்பிட்ட உணவை எல்லாம் கொடுத்துருக்கான். ரிஸ்க் ஈஸி, வாயை பொழந்து அது மாட்டிக்கிட்டு திரியுது, கொண்டு வாயில வந்து சேர்ந்து உருவச்சு. இதனுடைய உணவு அமைப்பை பாருங்க. இன்னொன்னுக்கு அல்லாஹ் உணவு அமைப்பு செய்யறான். ஆஸ்திரேலியால கடல் பகுதிகளில் சில முதலைகள், கடல் வாழ் முதலைகள் என்ன செய்யுதுன்னா வாயை பிறந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு, வாயை பொழந்துகிட்டு சில முதலைகள் அப்படியே இருக்கு. எஜிப்சியன் ப்ளவர் அப்படின்னு சொல்லப்படுற அல்லது crocodile பேட் அப்படி சொல்லப்படுது. crocodile பேட்னா என்ன, முதல பறவைன்னு பேர். அதுக்கு
அந்த பறவை முனிகாண்டு இருக்கு, முனிகாண்டு தான், ஒரு கை சைஸ் தான் இருக்கும். ஆனா மண்டைக்கு மேல ஒரு சின்ன ஊசி மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த கொக்கடைல் பேர்ட், அது எஜிப்சியன் ப்ளோவர் சொல்லி அதுக்கான ஒரு பேர் சொல்றாங்க. அந்த பறவை என்ன செய்யுதுண்டா, இந்த முதலைகளை வாயை திறந்துருக்குல்ல, அந்த வாயுக்குள்ள அதுக்கு நல்லா ரிசுக்க பாருங்க. அந்த முதலையோட வாயுட கீற்றுகள்ல சேர்க்கப்பட்டிருக்கிற கடல்ல இறந்த மாமிசங்களை நிறைய சாப்பிட அந்த முதலை. அந்த சாப்பிடுற அந்த உணவினுடைய மிச்ச மீதி பல்லுல கொழுப்பா சதையா எலும்பா வந்து தங்கிடுது. தங்கினோட வந்து வாயை பிறந்துகிட்டு அந்த கடற்கரை ஓரத்துல நிக்குது. இன்னைக்கான நிறைய பறவை உள்ளக்க போகுது. எதுக்குள்ள? முதல வாயி சாதாரண இது இல்ல, குடிச்சா முதல பிடிலாம் சில பேர் சொல்லுவாங்க, மழைதான் முன்னச்சு அவ்வளவுதான் போக வேண்டியதான். அந்த பறவை உள்ளக்க போய் அந்த பல்லு இடைக்கில இருக்கிற கொழுப்பையும் கறி மாமிச துண்டையும் எலும்பையும் கொத்தி சாப்பிடுது. மூடுனா முடிஞ்சு போச்சு ஹயாத்து. மூடாது, சாப்பிட்டுட்டு பறந்து போகுது. ரிசுக்கு அல்லாஹ் சிலருக்கு முதல வாயில மாதிரி வச்சிருக்கான், சிலருக்கு அல்லாஹ் திமிங்கல வாய மாதிரி வச்சிருக்கான். ஆனா ரிசுக்கு இல்லாம இல்லை. முதல வாயில இருக்கிற கூடிய வேலை வாய்ப்புகள் சூழல்கள் அப்படியான ரிசுக்கு அமைப்பு நமக்கு இருந்தாலும் அல்லாஹ் பறக்கிறதுக்கான ஒரு சூழலை நம்மளை வச்சிருப்பான். நம்மளாலேயும் பறக்க முடியல, திமிங்கலத்தால பறக்க இயலுமா? பறந்து வானத்து உள்ள உணவை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. இதே மாதிரிதான் கடல்ல இன்னொரு ஒரு உயிரினம் இருக்கு, சின்ன ப்ளூ ஸ்ட்ரிக் அப்படின்னு ஒரு சின்னதான மீன். அது என்னதுண்டா, அதோடைய மாதிரி அழகா இருக்கு. அந்த மீனை பார்த்தா ரொம்ப ஜோரா இருக்கும். மேல அழகான ஒரு வெள்ளை கோடு, ப்ளூ கோடு, அடியில ஒரு சிமெண்ட் கலர் கோடு, ஒரு சின்ன உயிரினம் கருப்பும் சேர்ந்த கலர் மாதிரி ஒரு அழகான ஒரு மீன். அது குட்டி மீன். இந்த பெரிய பெரிய மீன் எல்லாம் நல்ல கோரப்பற்கள் உள்ள பெரிய பெரிய மீன்லாம் என்ன செய்யும்னா நிறைய மாமிசங்களை சாப்பிட்டு போட்டு வந்து அந்த கடல்ல ஒரு குறிப்பிட்ட இதுக்கான எல்கை இருக்கு. அதுக்கு பேரே டூத், இந்த டூத் டாக்டருங்க மாதிரி அது பேர், அந்த மீனுக்கு செல்ல பேர் மாதிரி. அந்த இடத்துக்கு இந்த மீன்லாம் போயிடும், பெரிய பெரிய மீன்லாம் அந்த இடத்துக்கு போயிடும். இந்த குட்டி மீன் இருக்க இடத்துல போனா அந்த இடத்த அந்த மீன்கள்லாம் வாயை திறந்து நிற்கும். நீங்க எல்லாம் இதெல்லாம் இந்த நேஷனல் ஜியோகிராபிக் அந்த மாதிரி செயல்ல பார்க்கலாம். தொடர்ந்தா அந்த குட்டி குட்டி மீன்களை தந்த வாய்க்குள்ள அனுமதிக்குது பெரிய பெரிய கோரை பொருட்களுடைய மீன்கள் வாயை திறந்து இருக்கு. நம்மளே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு வாயை போறோம்னா நம்ம வாயில உள்ள கசடி அதை எடுத்துட்டு போகும். அந்த சிலர்லாம் இந்த நீ இந்த உதாரணமா அந்த கொச்சின் சைட்லாம் போனா ஒரு ப்ளூ ஓஷன் கண்காணிச்சு ஒரு பெரிய மையம் இருக்கு, நிறைய மீன்கள் இருப்பாங்க கண்காட்சி. அங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு சின்ன மீன் பாத்தி மாதிரி கட்டி விட்டுருப்பா, சைடெல்லாம் மீன் இருக்கும். அதுல நம்ம காலை விடணும், விட்டா அந்த மீன்கள் வந்து நம்ம கால உள்ள கசடுகளை தின்னுட்டு போகும். அது ஐர மீன் கூட நம்ம குளத்து வாக்கள் எல்லாம் செய்யும். இதே மாதிரி ரப்புல் ஆலமீன் அந்த மீன்களுடைய வாயில இருக்கிற கசடுகளை திங்கிறதுக்கு அந்த ப்ளூ ஸ்டிக்ன்ற மீன் எல்லாம் அனுப்பியிருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்டா, அது சாப்பிடுது, டேஞ்சர் தானே, முழுங்கினா சுவாகா தானே, 10 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு முழுங்கிட்டு போக வேண்டியதானே, ரிஸ்க்கு தானே, சேர்த்துட்டு சாப்பிட வேண்டியதானே. சில இடங்களை வாயை பொழந்து இருக்க வேண்டியது வரும், சில இடங்களை போக வேண்டியது போகணும். நம்மளே குறைஞ்சி உள்ளக்கு முழுங்கிடுவோம், மனுஷன் அதையும் கூட மாட்டான், குறைஞ்சி உள்ள முழுங்கிடுறது. ஏடா ஏற்கனவே கசடி துப்பணும். ஏன்னா இது எதுக்கு சொல்றா, வாழ்க்கையோட ஒப்புற ரிசுக்கு மேல மனுஷன் பரப்பு எவ்வளவு இருக்கு. பரப்பு இல்ல, பரப்பு, ஹவா ஹவா நப்ஸ். ரிசுக்கு 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 பணம் 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 பணால நீ பயப்பட வேண்டியது இல்லையே. ரிசுக்க குறிச்சு ஏன் பயப்படுறா? இந்த பயம் என்ன ஆகுதுண்டா கவலையா மாறும். கிடைக்காம போயிருமோ அப்படின்ற பயம், கிடைக்காம போயிட்டுன்னா கவலை, கிடைக்காம போயிருமோன்னா பயம், கிடைக்காம போயிட்டுனா அப்படின்னா கவலை. அன்பானவர்களே, இதே மாதிரி நிறைய உயிரினங்கள் உங்களுக்கு ரிசுக்கு அல்ல, நமக்கு ரிசுக்கு எங்க வச்சிருந்தாலும் கண்டிப்பா வச்சிருப்பா. எப்படி உதாரணமா நைஜீரியால இந்த ஆப்பிரிக்கால வெஸ்ட் சைடு நினைக்கிறேன், நைஜீரியால இருந்து ஒரு பறவை பறந்து வரும். அதுக்கு பேரு கூலக்கடான்னு பேர் தமிழ்ல. கூலக்கடா பறவை, கூலக்கடா.
கூலக்கடா, ஜெயக்கடா இல்ல, ஜெயக்கடா வேற, கூலக்கடா. கூலக்கடான்னு ஒரு பறவை இருக்குது. அந்த கூலக்கடா பறவை என்ன செய்யுதுண்டா, நைஜீரியா நாட்டுல கிட்டத்தட்ட 1400 மைல் தூரம், 1400 மைல் தாண்டி சென்னையில இருக்கிற வேடந்தாங்களுக்கு வந்து கண்ட உணவை சாப்பிட்டுட்டு திருப்பி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு, மலப்பாங்கான இடத்துக்கு போயிட்டு அங்க உணவை சாப்பிட்டு திருப்பி நைஜீரியாவுக்கு போகுது. 1400 கிலோமீட்டர் தாண்டி வருது, 1400 மைல்கள் தாண்டி வருது. ரப்புரிசுக்கு எங்க வச்சிருக்கான்? ஏன் நைஜீரியால வைக்கிறது தெரியாதா? ஏன் இங்க வரைக்கும் வரணுமா? சென்னையில வேடந்தாங்க தமிழ்நாட்டுல சாப்பிட்டு போகணுமா? நம்மள கரைக்கரை ஓரத்துல பார்த்தாலே தெரியும், ஒரு வகை ஒரு மாதிரியான கொத்து வெள்ளை கலர்ல இருக்கும், சைடுல எல்லாம் கருப்பு ரெக்க, வாய் நீண்டமா சிவப்பு கலர்ல இருக்கும். நம்ம நாட்டு பரவாயில்ல, அதுக்கு எங்கேயுமே வருது. ரப்புல் ஆலமீன் நமக்கு ரிஸ்க வச்சிருக்கிறான். ஏன் பயம், ஏன் பதஷ்டம்? இந்த பயத்தையே கவலையா மாத்துறோம். இதான கவலையா தங்குது. உங்களுக்கு எல்லா நிலையும் ரிஸ்க நாம வச்சுட்டோங்கிறான். பயப்படாதீங்கன்ட்டா. ஒமாமி குர்ஆன் அல்லாஹ் சொல்றா, யஇதுக்குமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் தான்டா உங்களோட ரிஸ்க குறிச்சு உங்களோட கல்வில பயமுறுத்துறா. அந்த பயத்துக்கு நீங்க வந்து கட்டுப்படாதீங்க, அது ஷைத்தான் தான் கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்து சொல்றா, இன்ன ஷைத்தான யஇதுக்குமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ரஹ்மா. ஆனா உங்களுக்கு அல்லாஹ், மனுஷா உங்களுக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்தை ரஹ்மத்தையும் கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யறான். அத உங்களுக்கு ஏவறான். நீ ரஹ்மத்தை நினை, மக்ஃபிரத்தை நினை. ஏன் ரிஸ்க குறிச்சு பயப்படுறா நீ கேட்கிறான். அன்பானவர்களே, நமக்கு ஏற்கனவே ரிஸ்க பத்தி எழுதப்பட்டுடுச்சு, எல்லாமே எழுதப்பட்டுடுச்சு, எல்லாமே எழுதப்பட்டு எழுதப்பட்டு அது வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய தக்தீர்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு. லௌஹுல் மஹ்ஃபூதுல மாற்ற முடியாத ஏற்றுல அது பதியப்பட்டிருக்கு. முயற்சி தான் செய்யணும். முயற்சி பதஷ்டத்தை உண்டாக்க கூடாது, பயத்தை உண்டாக்க கூடாது, பயம் கவலையா மாறக்கூடாது, தேவையில்லை. உனக்கு என்ன இருக்குதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சூரத்துல் துஹால அல்லாஹ் சொல்றான், வல்துஹா வல்லைலி இஸா மா வதஅக ரப்புக வமா அலா வல் ஆகிரத்து கைர் லக மின் உலா வல சஃபி வதிக ரப்புக வதல்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. உன்னை நாம அனாதையால தேர்வு செஞ்சோம். ஆரம்ப காலத்து எல்லாத்தையும் நபியை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு நபியே உன்னை உயர்ந்தவனாகவும் கனியாவும் ஆக்கணுங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கனி? கனினா என்ன? பணக்காரன் அர்த்தம். நம்ம கனினா அப்படிதான் பயன்படுத்துறது. இந்த கனி அப்படின்னா என்ன? பணக்காரன் அர்த்தம். பணக்காரன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை காரி நிலம் வாங்கி போட்டாங்க? ஒண்ணும் கிடையாது. வாடகைக்கு சொத்து விட்டுட்டு போனாங்களா? கிடையாது. ஏதாவது வாடகைக்கு கார் வாங்கி விட்டுட்டு போனாங்களா? ஆனா கினாங்கிறான், ரப்புல் ஆலமீன் கனிங்கிறான், நபிய கனிங்கிறான். என்ன காரணம்? கனி உன் செல்வத்துல இல்லது இல்ல, நம்முடைய இடத்துல உள்ளது இல்ல, நம்ம வீட்டுல உள்ளது இல்ல. கனி என்பது கினன் நஃப்ஸ். இது போதுண்டா வாழ்க்கைக்கு. ரப்பு தர்றான், தர்றதை வச்சு வாழ்ந்துட்டு போறோம். தப்பு தருவான், இல்லாமையில இருந்து நம்மளை உருவாக்கலாம். நாட்டம் எடுக்கிற துர்வாடையில இருந்து நம்மளை உருவாக்கலாம். ஏதோ அற்பத்தில அற்பம் என்னன்னு நல்லா கூறாங்க. மனுஷன் இன்னதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒன்றிலிருந்து மனுஷன் ஒண்ணு நான் படைச்சிருக்கேன். அப்படி தந்த நம்மள படைச்ச நம்ம எவ்வளவு தந்திருக்கிறான், இனிமேலும் தருவான நம்பிக்கை இருந்தா ரிசுக்கு, எந்த ரிசுக்க பார்த்து நாம பயத்து அதை துரத்திக்கிட்டு ஓடுறோமோ அது வேகம் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். நின்று அதை பத்தியான எதிர்பார்ப்பு இல்லாம குறைச்சிக்கிட்டா நம்மளை வந்து தொட்டு வருடி தேடி நம்மளை அணைச்சு கட்டிக்கணும். எதன் மீது பயம் அதிகரிக்குதோ அதை நம்மளை விட்டு விரண்டு ஓடும். நம்ம துரத்து பிடிக்கணும். நான் வாழணும் 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 நினைச்சுக்கிட்டே இருந்தான்னு ஓடுறான், மாட்டி செத்து போவான். அதே மாதிரி ரிசுக்கு வேணும், படம் துரத்திட்டு ஓடினா அது ஓடும். நீ துரத்துறதுனால ஓடும். நீ நின்றா அப்படியே அணைக்கட்டுல இருக்கிற மீன் அணை மாதிரி நம்ம காலை வச்சு சும்மா இருந்தாலும் அந்த மீன் கிட்ட வரும். துள்ளி பூச்சி இருந்தா மீன்ல சதுரி ஓடி கிட்ட வரும். ரிசுக்கு அதை மாதிரிதான். அன்பான ரிசுக்கு குறிச்சு பயம் வேண்டாம். அந்த பயம் கவலையா மாறுது. நிறைய கவலைகளுக்கான காரணிகள், தேங்குறதுக்கான காரணிகள் இருக்கு. அது பிரதானமான ஒரு சப்ஜெக்டை தான் நம்ம இப்ப பார்த்துருக்கிறோம். ரிசுக்கு அல்லாஹ் தர போதுமானவன், நிறைய தருவான், தந்துகிட்டு இருக்கான், இனிமேலும் தருவான் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா அல்லாஹ் தருவான்.
இல்ல எனக்கு போதாது பரிசுத்தமாதான் இருக்குண்டா வாழ்க்கை வராது, மண்ணுக்குழி போ அல்ஹாக்கு முத்த காபிர் ஹத்தா ஜுருத்து முல்ம காபிர், மக்காபிர் போற வரைக்கும் நமக்கு அந்த எண்ணம் இருக்கும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டு, சிறந்த முறையில வாழ்வாதாரத்தை இந்த உலகத்துல வழங்கட்டு, உயர்ந்த வாழ்வாதாரமான சுவனம் என்கின்ற அந்த நீடித்து வாழ்க்கையான அந்த சூழலை அல்லாஹ் நம்ம மறுமையில தரட்டு. வாஹுதாவான் அல்ஹம்துலில்லாஹ். بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه والناس أجمعين. அன்பானவர்களே, ரிஸ்க் இல்லாமை தேடல் நமக்கு பயத்தை உண்டாக்கிட கூடாதுங்கிறதும், அந்த பயம் கன்வர்ஷன் கவலை, கன்வர்ஷன் தேங்கல், என்ன பயம் கவலையா மாறுது, அந்த கவலை தேங்கிடுது. இப்படியான அடுக்கான ஒரு சூழல் ரிஸ்க் ஏற்படுது, ரிஸ்க் மேல பயம் ஏற்படுத்துங்கிறத பார்த்து சுருக்கமா நீண்ட விவகாரம் பேச முடியாது. கடைசியா நம்ம ரிஸ்க்கு விஸ்தீகரம் ஆறதுக்கு, நம்முடைய ரிஸ்க்கு பிரதானமா வளர்றதுக்கு என்ன செய்யும்? நான் நல்லா உழைக்கணுமா, நல்ல இப்போ உள்ள எல்லாம் செய்யணும், எல்லாம் தேடி கொண்டு வாழ்ந்து எல்லாம் ஆய்வு செஞ்சு ஒரு வணிகத்தை துவங்குறதா, அதெல்லாம் ஒரு பக்கம் செய்யணும் தான் மாற்று கருத்துல. பிரதானமா ஒண்ணு தேவை, பிரதானமா நிறைய தேவை, அதுல முக்கியமான ஒண்ணு தேவை. இமாம் இப்னு ஹஜர், என்ன இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், அதான் ஹசனுல் பஸ்ரி, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், அவரிடத்துல ஒருத்தர் வந்தார். இமாம் அவர்களே, எனக்கு நீண்ட நாளா குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தைக்கு சீக்கிரமா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தைய தர்றதுக்காக துஆ செய்யுங்க. அதுக்கப்புறமா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அல்லாஹ் இடத்துல அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செய்யணுமா? சரி. அடுத்ததா இன்னொரு மனிதர் வந்தார். இமாம் அவர்களே, சுன்னத்துல்லாஹ் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க என்ன செய்தாங்கன்னா, இன்னொரு ஆள் வர்றாரு. இமாம் அவர்களே, எங்களை விவசாயம் பண்ற சரியான வறுமை, மழை பொய்த்துடுச்சு, மழைக்காக நீங்க துஆ செய்யுங்க. நாங்க என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்யணும். இன்னொருத்தர் வராரு. ஹசனுல் பஸ்ரி அவர்களே, வீட்டுல சரியான வறுமை நீர்றதுக்கு என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்ப்பா. இந்த மூன்று பேரையும் முன்னிலையில மாணவர்கள் பாக்குறாங்க. இமாமுக்கு முன்னிலையில மாணவர் பார்க்கும்போது மாணவர் கேட்கிறாங்க, இமாம் அவர்களே, ஒருத்தர் புள்ள பாக்கியம் வந்து கேட்கிறாரு, புள்ள பாக்கியம் இல்ல அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு கேட்கும்போது இஸ்திக்ஃபார் செய்யுங்க நீங்க. இவர் வராரு, வறுமை நீங்கணுங்கிறாரு, அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்யணுங்கிறீங்க. மழை பெய்துட்டு இருந்தா நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்கிறீங்க, என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்றா, வகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹார். குர்ஆன் ரப்புல் ஆலமீன் நம்மளோட செல்வம் அதிகரிக்கணுமா, நம்மளோட பரக்கத்தான ரிஸ்க் நமக்கு வேணுமா, ரிஸ்க்ல பரக்கத்து வேணுமா, திருப்தியா வாழணுமா, அதிகமா இஸ்திக்ஃபார். அதுக்கு நிறைய வரலாறு இருக்கு, நான் சொல்லிட்டே போலாம், நேரம் நிறைய வாழ்வுக்கு நெருங்கிய வாழ்வா இமாமுடைய காலத்துல நடந்த விஷயத்த கூட நம்ம சொல்ல முடியும், நேரம் பார்த்தாது, அதுக்கு அரை மணி நேரம். அடிக்கடி இஸ்திக்ஃபார். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சுவன நீச்சி, அவங்க அங்க போயிட்டு ஷஃபாஅத் செய்யணுன்ற அளவுக்கு உயர்தரமான இடத்துல உள்ளவங்க. ஆனா 70 முறைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்யறாங்க. என்ன காரணம்? ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, இறைவனிடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அப்ப எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவர். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, நீ அப்படி செஞ்சனா உனக்கு அல்லாஹ் வானத்தை உங்களுக்கான ரிஸ்க் அனுப்புவான், மழை அனுப்புவான், உனக்கு பனீனா, உனது பிள்ளைகளுடைய செல்வத்தை அதிகரிப்பான், உனக்கு பொருளாதாரத்தை அதிகரிப்பான், உலகத்தை நடக்கும். மறுமையில ஒரு ஜன்னாத்தையும் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உனக்கு சோளத்தையும் கொடுத்து அதுக்கு ஆறு ஓடுற மாதிரி செட்டப்ல அல்லாஹ் சோளத்தையும் கையில கொடுப்பான். அதுக்கு என்ன செய்யணும்? வகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களோட ரப்பிடத்துல நீ இஸ்திக்ஃபார் செய்யணும். இப்படி செஞ்சா நமக்கான எல்லா வாழ்வாதார நிலையும் அல்லாஹ்
அதிகப்படுத்துவான். ஒண்ணு வேண்டாம், கல்வி ரீதியா இஸ்திக்பார் செய்யும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், சும்மா இருக்கும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ரிஸ்க கண்டிப்பா நிச்சயமா உயர்த்தும். இதை அடிக்கடி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு நம்முடைய ரிஸ்க அல்லாஹ் வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டு சுவனத்துல ரசூலுல்லாஹி அவர்கள் இருக்கிற அந்த சுவனத்துல உயர்த்தி ரசூலுல்லாவோட வாழ்ற ஒரு சூழலை அல்லாஹ் மறுமையில எனக்கு, என் குடும்பத்துக்கும், உங்களுக்கும், உங்க குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டு. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.